கர்நாடக அரசு அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர், மேகதாதுவில் எக்காரணம் கொண்டும் அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்பதுதான் திமுகவின் உறுதியான நிலைப்பாடு என்றார். உறுதிப்பாடுங்கிறீங்களே மேகதாதுல, அதுலேயுமே எத்தனை பேர் இருக்கிறீங்க திமுக மந்திரிக்கு பேசுங்க ஐயா. ஒரு நாளைக்குனாலே நாங்கள் குழுக்குழுக்க இருக்கிற பொதுமக்கள் அந்த பிஞ்சு குழந்தை விட்டு ஏயே பேசுகிற எல்லாம் வேணா. முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டின் உரிமையில நாம அனைவரும் ஒன்றுபட்டு இருப்போம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் அன்றைக்கு இது அவையில குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மேகதாது அணை கட்டுறது பத்தின விரிவான திட்ட அறிக்கையை விவாதிக்கணும்னு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசும் ஒன்றிய அரசும் வச்ச அஜெண்டாவை நீக்க எங்க தலைவர் தலைமையான அரசு அன்றைக்கு கடுமையாக வலியுறுத்தியது. இதற்காக அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் பிரதமருக்கு மீண்டும் ஒரு கடிதம் எழுதினார். ஜூலை மாதத்தில் 2022 தமிழ்நாடு சட்டமன்ற அனைத்து கட்சி குழுவினர் ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சரை நேரில் சந்திச்சு வலியுறுத்தியிருக்கிறாங்க. மேலும் கழக அரசுடைய எதிர்ப்பால மேகதாது அணையுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை தன்னுடைய திட்ட பட்டியலில் இருந்து சுற்றுச்சூழல் அமைச்சகமும் நீக்கினாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசும் எங்களுடைய தலைவரும் தைரியமாக தமிழ்நாட்டின் எதிர்ப்பை பதிவு செஞ்சதுனால்தான் இது சாத்தியமாச்சு என்பதை இந்த மாவட்டத்தில் நான் மீண்டும் பதிய வைக்க விரும்புகின்றேன். மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி குழுவுடன் டெல்லி சென்று ஒன்றிய அரசை நேரில் வலியுறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க சட்ட ரீதியாக தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் திமுக துணை நிற்கும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் உறுதிப்படுத்தினார். இப்போ விஜய் மாட்டின்ட்டாரா மேகதாது அணைக்கு? அதுதான் அவங்க தான் கூட்டம் போட்டுறாங்க. நீங்கள் இத்தனை நாள் வாயிலேயே வர சுட்டு இருந்தீங்களா இல்லையா? ஐயா உயர வாங்கல. அது துறைமுருக அந்த இதுக்கு ரொம்ப வயசானவர் அவர் பேச சொல்கிறது. அந்த பிஞ்சு குழந்தை விட்டு தான் பேச சொல்லணுமா? நீங்கள் எல்லாமே சைடில் இருக்கிற எல்லாம் மந்திரி விளம்பரமே கிடையாது. கமிஷன் வாங்கிட்டு மட்டும் போகிறதுக்கு மட்டும் ரெடியாக உட்காந்துக்கிறீங்க. ஏதாச்சும் அந்த இருக்கிறார் பள்ளிக்கூடம் எத்தனை இது கட்டிக்கிறாரு, லஞ்ச ஒழிப்புலாக்கா ஊட்டி போய் சேனலில் வலிச்சு கொட்டுறாங்கன்னு பேசுகிறாங்க இல்லையா? துறைமுருக எல்லாம் பேசினது தான் ஆகுது. அவரே பேச மாட்டாமுங்க. இந்த குழந்தை பையன் விட்டுட்டு ஏயே பேசுகிறீங்க? எல்லாம் எங்களுக்கும் தெரியுது. குழந்தை பையன் விட்டு அவர் அடிக்கடி எங்கள் தலைவர் என்ன தலைவர் திமுகவில் பாடுபட்டு போனாரா கலைஞர்? அதில் சொட்டையடித்து சன் டிவி அது இதுன்னு 30 வச்சு உங்கள் ஏரியாவை பூரா கான்ட்ராக்ட் எடுத்து இத்தனை கொள்ளையுமே பிழைக்கிறதுக்கு நீங்கள் உண்டு பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் ஜனங்களை ஏமாற்றிட்டு இன்னும் எங்கள் தலைவர் திமுக தான் பூராமல் தமிழ்நாட்டை வாழ வைக்க மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துக்கிற விஜயுமே நீங்களும் இப்போ ஒன்று சேர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டு போட்டு இந்த தென்னாலிராம் கதை சொல்கிற மாதிரி பேசாதீங்க. வணக்கம்.